இந்த ஈஸ்வரிக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டால், நான் குடும்பத்துடைய நலனுக்காக தான் எல்லாத்தையும் பேசுகிறேன். நான் பேசுகிறதெல்லாம் அக்கறை, வயசில் பெரியவ அப்படிங்கிறதுனாலையும் அனுபவத்தினாலையும் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையில் அனுபவம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனுபவம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து இத்தனை வருஷமாக இந்த வேலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதனால் ஒரு அனுபவம் அதிகமாக இருக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு வந்து பேசுவாங்க. உன் வயசும் என் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றுடா அப்படின்லாம் வந்து வசனம்லாம் வைப்பாங்க. இப்போ ஈஸ்வரியோடைய அனுபவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கல்யாணம் பண்ணது ஒரு ஹெட் மாஸ்டர். இவங்களுக்கே வந்து இவங்களுடைய மருமகளுக்கே ஒரு 18 வயசில் கல்யாணம் இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு 15-16 வயசில் கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில். சரி, ஓகே, ஒரு கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறமா அவர் டீச்சர், அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டார். அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய வளர்த்தாங்க, ஊர்லேருந்து வளர்த்தாங்க. அப்புறமா சென்னைக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, வீட்டை விட்டு வெளிலலாம் போக மாட்டாங்க, ஃபோனில் மட்டும் தான் பேசுவாங்க. பெருசாக வந்து யாரும் சொந்தக்காரங்கள்லாம் அடிக்கடி போய் பார்க்க போகிறது பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. சென்னைக்கு வந்த அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்த வரைக்கும் தன்னந்தனியாக தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்கிறது அந்த ஒத்த பிள்ளையை வளர்த்து அதையும் உருப்பிடாமல் ஒழுங்கில்லாத ஒரு தற்குறி பிள்ளையாக வளர்த்தது மட்டும்தான். இதில் இந்த அனுபவத்தை வச்சுட்டு இவங்க வந்து இப்படி ஊரில் இருக்கவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. உனக்கு குழந்தை இல்லைங்குவாங்க, அதை எல்லோரும் கேட்குறாங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் அத்தனை பிரச்சனை நடந்துச்சு, அப்பா வச்சு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ பெரிய பெரிய இடிகள்லாம் விழுந்துச்சு. நீங்கள் கூட ஜெயிலுக்கு போனீங்க. அந்த 4 பேர் வரவே இல்லையே, அந்த 4 பேர் எதுவும் வந்து கேட்கக்கூட இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் இருக்க முடியுமா, ஊர் இல்லாமல் நம்ம இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பாக்கியாவோட அம்மாவே எங்கே இருக்காங்கன்னு தெரில. அந்த ஒரு போர்ஷனே அப்படியே தள்ளி ஒதுக்கி விட்டாங்க. இதில் இப்போ இந்த இதெல்லாம் வச்சு இவங்க இவ்வளோ ஓவராக வந்து பேசும்பொழுது இதை பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் பேசாதீங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன் பாட்டி, என்னுடைய வாழ்க்கை இது, நான் என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், நாங்கள் என்ன பண்ணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க நான் சொல்லிட்டேன். அப்படின்னா நான் தலையிட தான் செய்வேன், நான் அந்த வீட்டில் பெரியவன், என்னாலாம் சும்மா இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக இருக்க தான் செய்வேன் அப்படி இப்படின்னு பேச. இந்த இடத்துலையுமே வந்து இவங்க இவ்வளோ ஓவராக பேசும்போதும் வந்து அத்தை விடுங்கத்தை நான் வந்துட்டு பணம்லாம் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. உன் அண்ணன் சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு காசு கொடுக்குறான், 2 பிள்ளைய பெற்றுக்க போகிறான், நீ என்ன பண்ணுற, ஒரு பிள்ளையும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் இருக்க அப்படி இப்படின்னு ஓவராக பேச ஒரு கட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்து பாட்டி போதும் இதை நிறுத்திங்க அப்படின்ட்டு அவங்கள வாயை மூட சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு நீ விடு, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, அமிர்தா எழு, நீ மேலே போங்க, இது தேவையில்லாத பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கூப்பிட்டு போக. என்னடா ஒரு வயசில் பெரியவ கத்திக்கிட்டு இருக்கேன், அவள் பேசாமல் கத்திக்கிட்டு இருக்கணும்னு விட்டுட்டு எல்லாரும் அவன் பக்கம் நிற்கிறீங்களா, நான் பேசுறது வந்து தப்பாக தெரியுதா உங்களுக்கு அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க, டக்குனு இதை விட்டுரு அப்படின்னு வந்து நிற்கிறாரு ராமமூர்த்தி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனுக்கு எதுவும் நேரம் சரியில்லை, கொஞ்ச நாள் சரியாயிடும், அவனுக்கு நேரங்காலெலாம் கைகூடி வரும்பொழுது அவன் சூப்பராக வந்து படம் பண்ணுவான், எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவன் விருப்பப்பட்டதெல்லாம் பண்ணிப்பான், விடு அப்படிங்கும்போது உடனே அப்போ என்ன அது வரைக்கும் என்ன பேசாமல் இருக்க சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன 20 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகுமா, 20 வருஷம் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டால், எத்தனை வருஷம் வேணா ஆகட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து இவர் வேறு சொல்லிட்டாரா. சொன்னதுக்கப்புறமா வந்து நேரம் சரியில்லை விடு அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, நேரம் சரியில்லையா, அவனுக்கு நேரம் சரியில்லாமலாம் இல்லை, நேரம் சரியில்லாமல் இருக்கிறது இவளால் தான் வந்து ராசி இல்லாதவ, இவ வந்ததுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கை போச்சு அப்படின்ட்டாங்க. செம்ம அது வரைக்கும் மேலே போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த எழில் செம்ம கடுப்பாய் திரும்பிட்டாரு. என்னத்தை சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு, அத்தை வாயை மூடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கான தைரியம் தெம்பு திராணி எதுவுமே இல்லாதவங்க வந்து நின்றுருந்தாங்க. பாக்கியா வாயை திறந்து பேச வேண்டியதை டக்குன்னு பேச தெரில. ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா பெ அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்க உடனே வந்து பாட்டி அப்படின்னு ஒரு கை நீட்டினோடனே, என்னடா ஆமாண்டா நான் சொல்லதான்டா செய்வேன் அப்படின்னா, அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு, பிடிக்காத கல்யாணம் பண்ணுறோம் அவன் மேலே வெறுப்பாக இருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் உனக்காக தான் சகிச்சுக்கிட்டேன், இனிமேல் நான் சகிச்சிக்க மாட்டேன், இவர் ராசி இல்லாதவ தான் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி பேசுகிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் ஜெனிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் பேச சண்டை அதிகமாகிட்டே போன உடனே, என்னால் சண்டை வேணாம், நான் கிளம்பி போயிடுறேன், நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நிலாவையும் கூப்பிட்டு போயிடுறேங்கிறாங்க அமிர்தா. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஜெனி வந்து கேட்க, எல்லாரும் ஷாக்காக ஏமா விடுமான்னு எல்லாரும் பேச, இதை வேணாம் விட்டுறலாம் அப்படிங்க. இப்பயும் வந்து அவங்க எழில தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பாக்கியம் எழில் வேணாம் விடு, எதுவும் திருப்பி பேசாதுன்ட்டு. உடனே வந்து என்ன ட்ராமா போடுறீங்களா, வீட்டிலனா 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஒவ்வொருத்தங்களும் மாற்றி கருத்து சொல்ல தான் செய்வாங்க, அதை விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருப்பீங்கன்னா போயிட்டே இருங்கிறாங்க. ஏன்த்த இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாரும் திருப்பி வந்து கேட்க, இந்த பக்கம் வந்து இது நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க போதும்னு ராமமூர்த்தி வந்து சொல்ல, பாட்டி இது தேவையில்லாத பேச்சா, தேவையில்லாத சண்டையாகுது, இது வேணாம் அப்படின்னு செழியன்னு சொல்லும் பொழுதும் கேட்கல. அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்ல தான் செய்வோம், நாங்கள் உங்கள் நலனுக்கு உங்கள் அக்கறைக்கு தான் உங்கள் நல்லனுக்கு தான் சொல்கிறோம் நாங்கள். இந்த கோஸ்ட் கணேஷ் விஷயத்தெல்லாம் வந்து அவன் வேறு வந்து அவன் வந்து கடத்திட்டு போக பார்த்தான், அவன் வந்து தான் புள்ளன்னா, இப்போ திருப்பி அவன் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னா, அதெல்லாம் வரமாட்டான் அப்படின்னா, வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வந்தால் என்ன பண்ணுவான், வந்தால் முன்னாடி எப்படி அனுப்பிவிட்டோமோ அதே மாதிரி அனுப்பிவிட போகிறோன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. போலீஸே வந்தவங்க வந்து இப்போ அமிர்தாவோட விருப்பம் தான் சொல்லிட்டு தானே போனாங்க, அதை சொல்கிறதுக்கான தைரியமும் கிடையாது.
அதுக்கு லீகலாக அதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து இன்னும் சும்மா வந்து நீங்கள் அந்த அனார்கியெல்லாம் இல்லை, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கு சட்டம் திட்டம் எல்லாம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளார வந்து இப்போ அவன்கிட்ட இப்போ நீங்கள் கணேசன்ட்டு வந்து டிவோர்ஸை வாங்கிட்டு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணுமா, ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ராப்பராக பண்ணணுமா, ஏதோ ஒன்று பண்ணி இந்த வந்து லீகலாக செட் பண்ணிடலாம். அதையும் பண்ணலை. உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாய் என்னை ஏதாவது பேச வைக்காதீங்கிறார். என்னடா பேசுவேன், என்ன அடிச்சிருவியா பாட்டி என்ன சொல்லு அப்படிங்கும் போது, நான் இப்போ படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் அது வந்து அமிர்தா கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி எல்லாம் நல்லபடியாக செட் ஆகி, அவர் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லுன்னு சொல்லியிருந்தார். எல்லாம் செட் ஆகிருந்துச்சு, சூப்பராக ரெடி ஆகி நான் வந்து அதை கரெக்ஷன் சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்பொழுது போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க, உங்களை தேடி வந்தாங்க. பாசம்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை பின்னாடி போகாதீங்கன்னு சொல்ல நாங்கள் நான் சொல்ல கேட்காம போனீங்கல்ல, போயிட்டு அதுக்காக நீங்கள் கிளம்பி உங்களை போலீஸ் தேடி வந்து உங்களை கொண்டு போய் போட்டாங்க. அதனால நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை வெளில கொண்டுறதுக்கு அலைஞ்சு தெரிஞ்சேன். அதனால அந்த ப்ரொடியூசர் கடுப்பாகி வந்து உங்களை கூட எதுவும் பண்ண முடியாதுன்ட்டார். இப்போ நான் படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய இந்த தேவையில்லாத பாசம் தான் அப்படின்னு. உடனே என்ன எல்லா பழியும் என் மேலே தூக்கி போடுறியா அப்படின்ட்டு இவங்க வந்து பேசட்டும் பாக்கியா, இவன் பேசட்டும், என் மேலே பழியை தூக்கி போடுறான்ல அப்படிங்கிறாங்க. நசன்ட்டு இப்படி பேசினா அப்படி பேச வேண்டியது, இப்படி பேசினா அப்படி பேச வேண்டியது, நமக்கே கடுப்பாக இருக்கும்பொழுது அந்த வீட்டில் எப்படி தான் இருக்கீங்க நீங்கள் நமக்கு இருந்தால், இவங்க பண்ணுறது பேசுகிறதுல ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து எழில் ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் பேசுகிற விஷயம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்கள் பேசுகிற விதம் தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தையும் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, அப்புறம் குத்துது குடையுது வலிக்குதுன்னா வலிக்க தான் செய்யுங்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு வலிக்குது, ஒருத்தங்களுக்கு குத்துது குடையுது ஹர்ட் ஆகுது அப்படின்னா அதை விடணும். நீங்கள் அதை பற்றி திருப்பி எடுத்து வந்து அதையே திருப்பி பேசுறது நியாயமும் கிடையாது. அதை வந்து இப்போ அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பு வேண்டி கிடக்கு, அப்படி என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதை மட்டும் தான் சாதிக்கணும்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ராமமூர்த்தியே சொல்கிறார், எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, இந்த பிடிவாதத்தால் தேவையெல்லாம் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா இதை பிடிவாதம் நினச்சிங்க, திமிரு நினச்சிங்க, என்ன வேணால் நினச்சிங்க, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கும் போது சப்புன்னு ஒன்று இந்த பக்கம் ராமமூர்த்தி விட்டு வா உள்ளற அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவரும் வந்து அதை சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஈஸ்வரி அப்படிங்கிறார். இந்த பக்கம் வந்து பாக்கியா வேறு வந்து அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றா வந்து பெரிய இவன் மாதிரி அவன் பேசுகிறான். அவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து வீட்டை விட்டு சொல்கிறத கேட்க முடிஞ்சிச்சு, பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்க முடிஞ்சுன்னா நடந்துக்க, ஒழுங்காக வந்து ஒரு வேலைக்கு போ, ஒரு குழந்தைய பெற்றுக்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். அதை உன்னால் கேட்க முடியல அப்படின்னா வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருங்க, ட்ராமா போடாமல் கிளம்பி போயிடுங்க. என்ன இந்த வீட்டுக்கு என்ன அதிகபட்சம் பண்ணேன், ஒரு தடவை வந்து இந்த வீடை வாங்குறதுக்கப்போ கொஞ்சோண்டு காசு கொடுத்த அவ்வளோதானே, அப்புறம் மாதம் காசு கொடுக்குறியா, இல்லை அப்படின்னு வசனத்தை பேசிட்டு இப்போ அதெல்லாம் கேட்க முடியல அப்படின்னா வந்து நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறதுனா இங்கே இல்லைன்னா வீட்டை விட்டு போயிட்டே இரு. 2 பேரும் வீட்டை விட்டு போனால் தான் இங்கே எவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன நடக்குதுங்கிறது புரியும். கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் இருந்து வாடகைக்கு வாங்கிட்டு உன்னுடைய இந்த பார்ட் டைம் சம்பளத்தை எப்படி நீ குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்க பாக்கியா வந்து இந்த பாருங்க ஈஸ்வரியை வாயை முடுங்க, என் பிள்ளையோட கனவு சாதிக்கிற வரைக்கும் அவனுக்கு நான் இப்போ உறுதுணையாக நிற்பேன், நீங்கள் இன்னொரு தடவை இதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசினா நானே மரியாதை எல்லாம் பேசிடுவேன்னு ஒரு வார்த்தையை விடாமல் அதுக்கு பதிலாக அவங்க என்ன உள்டாவாக முடிவெடுக்கிறாங்கன்னா நீ வீட்டை விட்டு வெளில போயிடுங்கிறாங்க. கேட்டால் இங்கேருந்து நீ வெளில போய் நீ சாதிச்சுட்டு வா, நீ சாதிப்பேன்னு எனக்கு தெரியும், இங்கே இருக்கவங்கலாம் அப்புறம் நம்புவாங்க அப்படின்னு ஒரு வசனத்தை பேச இப்போ அப்போ தான் பேச போகிறாங்க. அடுத்து அதை சொன்ன உடனே எல்லோரும் ஷாக்காகி அவங்கள பார்க்குறாங்க. அத்தை அப்படின்னு எல்லோரும் இவங்கள திருப்பி ஆன்ச்சி அப்படின்ற பக்கம் ஜெனி பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.